Hello friends, welcome to Sanjay Academy. இதுவரைக்கும் நடந்த டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து கேட்கப்பட்ட பிவைக்யூஸ் நம்ம வந்து டெய்லி சீரீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம டெய்லி 10 பிவைக்யூ அப்படிங்கிற சீரீஸில் 2 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டே 3க்கான 10 questions. ஸோ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதிதாசன். ரெண்டாவது கேள்வி, காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் டேஸ். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வே ராமலிங்கனார். இவருக்கு நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு. காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். மூன்றாவது கேள்வி, காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். நான்காவது கேள்வி, ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்தோசைனின். ரோஜாப்பூ சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமி. நெக்ஸ்ட்டு, யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி. ஸோ நான் இது வந்து ஒன்லைனர்ஸ் கொடுக்கும்போதே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கதையோட தலைப்பு கொடுத்துட்டு அதோடைய நீதி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இதுதான். யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. யானைக்கும் பானைக்கும் சரி, இதோடைய நீதி வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நெக்ஸ்ட்டு, ஆறாவது கேள்வி, பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் ஒரு டேஸ். பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் ஒரு டேஸ். இது வந்து என்ன வகையான நூல்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நாடக நூல். இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு கேள்வியுமே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை பார்க்கலாம். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அதில் வந்து நிறைய விதமாக வந்து கேள்விகள் எடுக்கலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பாரதிதாசனுடைய நூல் என்ன அப்படின்னா பிசிராந்தையார்னு சொல்லலாம். அது என்ன வகையான நூல் அப்படின்னா நாடக நூல்னு சொல்லலாம். அண்ட் அந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்படி கேட்கலாம், பிசிராந்தையார் அப்படிங்கிறது யாருடைய நூல்? பாரதிதாசனுடைய நூல். அண்ட் இது வந்து என்ன வகையான நூல்? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து பல வகையாக வந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் நான் வந்து அனலைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதெல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஏழாவது கேள்வி, துருவி கரிக்கோள் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையவை? துருவி கரிக்கோள் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையவை? ஸோ இதுக்கு நமக்கு துருவி கரிக்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். துருவி அப்படின்னா ஷார்ப்னர், அதோடைய தமிழாக்கம் தான் துருவி. அதே மாதிரி பென்சில், இதோடைய தமிழாக்கம் தான் கரிக்கோள்னு சொல்லுவோம். ஸோ பென்சில் அண்ட் ஷார்ப்னர் இது ரெண்டும் வந்து எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதனோட தொடர்புடையவை என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுத்து. நெக்ஸ்ட்டு, சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. விலங்குகளின் இளமை பெயர்கள், அவை தங்கும் இடங்கள் அண்ட் விலங்குகளுடைய ஒலி. ஸோ அதை வச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், சிங்கத்துடைய இளமை பேர் வந்து குருளை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் சி வந்து வராது. ஓகேவா? சிங்க குருளை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ குட்டிங்கிறது வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் வராது. அடுத்தது, குதிரை
கூடமா கொட்டிலான்னு பார்த்தோன்னா குதிரை கொட்டில் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். குதிரையுடைய தங்கும் இடத்தை குதிரை கொட்டில்னு சொல்லுவோம். கூடம் அப்படிங்கிறது வராது. அதனால் ஆப்ஷன் பியுமே வந்து அவுட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், குரங்குடைய ஒலி பார்த்தோன்னா அலப்பியது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சிங்கக்குருளையை குதிரை கொட்டிலில் பார்த்த குரங்கு அலப்பியது அப்படிங்கிறது கரெக்டானது. நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி, வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது. வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்வி. இது வந்து கல்வி செல்வமா பொருட்செல்வமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் நம்ம பார்த்துப்போம். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாகிறதுக்கு ஆப்வியஸாக கல்வி தான் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டே 3 லாஸ்ட் கொஸ்டின், எவற்றை உண்ண முடியாது என்று வே. ராமலிங்கனார் உழவு பொங்கல் அப்படிங்கிற பாடலில் குறிப்பிடுகிறார். எவற்றை உண்ண முடியாது என்று வே. ராமலிங்கனார் உழவு பொங்கல் அப்படிங்கிற பாடலில் குறிப்பிடுகிறார். ஸோ இது வந்து இந்த பாடல் வரிகள் நம்ம தெரிஞ்சுதான் தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அதாவது தங்கம் வெள்ளி இருந்தாலும் தானியம் தான் விருந்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் வரும். தங்கம் வெள்ளி இருந்தாலும் தானியம் தான் விருந்தாகும் அப்படிங்கிறது தான் இதோடைய வரிகள். உழவு பொங்கல் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கும். இதோடைய ஆசிரியர் வந்து வே. ராமலிங்கனார். ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதோட டே 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்த 2 டேஸ் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 1 to 5th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு வினாக்களுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை டே 4 மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.